Hello students, now I am going to explain the last exercise in part A, that is device pattern using meta character. So what are the device pattern? இங்கே நம்ம என்னென்ன device patternலாம் வந்து check பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இங்கே ஒரு 5 cases வந்து நம்ம ஒரு 5 situation எடுத்துட்டு அந்த ஃபைல்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டு டிவைஸ் a pattern using meta character to match each of the following situation. The first situation is all to character file names. Okay, all to character file name. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க. எல்எஸ் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்? உன்னோட டைரக்டரியில் உன்னோட யூசர் டைரக்டரி, இப்போ WPTCKKLங்கிறது யூசர். ஸோ இந்த யூசரோட டைரக்டரி என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன டைரக்டரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த யூசர் WPTCKKL உள்ள என்னென்ன இருக்குங்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறது தான் எல்எஸ், லிஸ்ட் த கண்டென்ட் ப்ரெசன்ட் இன்சைட் தி யூசர் WPTCKKL. இப்போ இந்த டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லையா, இந்த டைரக்டரி அண்ட் ஃபைல்ஸ், இதில் 2 கேரக்டர் ஃபைல் நேம்ஸ், இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 2 கேரக்டரில் இருக்க ஃபைல் நேம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா banu.txt அப்படிங்கிறது 4 கேரக்டர், BANUங்கிறது 4 கேரக்டர். அதே ஏசி அப்படிங்கிறது 2 கேரக்டர், டிஎஸ்ங்கிறது 2 கேரக்டர், FILEங்கிறது 4 கேரக்டர். இஸ் இட் கிளியர்? ஸோ லைக்வைஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண போகிறது ஒன்லி 2 கேரக்டர் ஃபைல் நேம்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஸோ டு லிஸ்ட் த 2 கேரக்டர் ஃபைல் நேம் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னா, எல்எஸ் 2 கொஸ்டின் மார்க், ஒரு கேரக்டருக்கு ஒரு கொஸ்டின் மார்க், அடுத்த கேரக்டருக்கு இன்னொரு கொஸ்டின் மார்க், 2 கேரக்டருக்கு 2 கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ என்னென்ன டிஸ்பிளே ஆகும், என்னென்னலாம் 2 கேரக்டர் ஃபைல்ஸ் இருக்கோ அது அத்தனையும் டிஸ்பிளே ஆகும். லைக் ஏசி, கேபிட்டல் ஏசி, ஏஎஸ், அப்புறம் வேறு என்ன, C8, C8, இதெல்லாம் என்னது ஃபைல் நேம், நாட் டைரக்டரி, ஃபைல் நேம். ஃபைல் நேமுக்கும் டைரக்டரிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டைரக்டரிக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே இதெல்லாம் என்னது ஃபைல்ஸ் தான். ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன டைப் ஆஃப் ஃபைலாகவும் இருக்கலாம். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் தி திங். இதுதான் எல்எஸ் கமாண்டில் 2 கேரக்டர் ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லுவோம். The next one is display all file names consisting of 2 lowercase letters. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம், 2 லோவர். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸும் இருக்குது, அப்பர். இதில் 2 லோவர் கேஸ் இருக்குது, இதில் ஒரு அப்பர் கேஸ், லோயர் கேஸ். இதில் ஒரு நியூமரல் கலந்து இருக்குது, ஒரு C1 ஒரு நியூமரல் 8 மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ லைக்வைஸ் 2 லோவர் கேஸ் 2 அப்பர் கேஸ் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்க இதை மாத்திரம் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கலாம், இந்த KS.txtன்னு இருக்குல்ல, இது 2 KSங்கிறது 2 கேரக்டர் அப்படி பார்க்காது, இது ஃபுல் ஃபைல் நேமை பார்க்கும். KS.txt அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோட சேர்த்து அது 6 கேரக்டர்ஸாக எடுத்துக்கும். ஸோ ஒன்லி 2 கேரக்டர்ஸ் தான், ஏசி மட்டும்தான் 2 கேரக்டர், இந்த கேபிட்டல் ஏசி 2 கேரக்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னது 2 கேரக்டர் ஃபைல் நேம். ஸோ மோர் தேன் தேட் டாட்டோட சேர்த்து இருந்தாலும் அது வராது உங்களுக்கு, அதே நேரம் டைரக்டரியும் வராது. இட் ஷுட் பி ஏ ஃபைல் நேமாக இருக்கும். தென் இப்போ நம்ம செகண்ட் கேஸில் 2 லோவர் கேஸ் லெட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோவர் கேஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன கொடுப்பீங்கன்னா எல்எஸ் ஸ்டார், தென் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்மால் A to Z, A-EZ, 2 கேரக்டருங்கிறதுனால 2 கொஸ்டின் மார்க். இந்த கமெண்ட் என்டர் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் த 2 கேரக்டர்ஸ் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கிற 2 கேரக்டர் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். The next one, display all file names ending with C. Okay, so all files name ending with C. ஸோ எல்லா ஃபைல்ஸ்லேயும் எண்டிங் வித் C என்னென்னவோ அது அத்தனையும் உனக்கு டிஸ்பிளே ஆகும். எதர் இது 2 கேரக்டராக இருக்கலாம், 3 கேரக்டராக இருக்கலாம், 4 கேரக்டராக இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர்.
only thing that should end with the C. அதுக்கு என்ன கொடுத்தா போதும், ls star Cன்னு கொடுப்பீங்க. இப்போ இதில் பாருங்க, இந்த AC end with C இருக்கு, அதுக்கப்புறம் இதில் U இருக்கு கிடையாது, இது டைரக்டரி, இது E இருக்கு. இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா எதுலலாம் சின்னு எண்ட் ஆகுது, ஜிசியில் எண்ட் ஆகுது, டபிள்யூசி எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ லைக்வைஸ் எதுலலாம் சியில் எண்ட் ஆகுதோ அதெல்லாம் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஏசி ஏசி டிஎஸ்சி டபிள்யூசி இதெல்லாம் எண்ட் வித் சி. தென் நெக்ஸ்ட் ஒன் பிகினிங் வித் சி அண்ட் எண்டிங் வித் சி. சியில் ஸ்டார்ட் பண்ணும் அண்ட் தென் எண்டிங் வித் டிஜிட். சியில் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வந்து டிஜிட்டில் முடியணும். இப்போ நம்ம பார்த்தோம் C8 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி CFDR5 CJ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சியில் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுறது டிஜிட்டில் முடியுது, இங்கே 852. ஸோ இந்த கேஸ்க்கு எப்படி கொடுப்பீங்கன்னா எல்எஸ் ஸ்டார்ட் பண்ணுற லெட்டர் சி ஸ்டார், எண்ட் ஆகிறது 0 to 9, சி ஸ்டார் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 0 to 9 ரேஞ்ச். ஏன்னா 0லேருந்து 9 வரலையும் எது வேணாலும் வரலாம். பட் பிகினிங் லெட்டர் சி மட்டும்தான். ரேஞ்ச் இருந்ததுன்னா இப்போ அங்கே ஆல்ஃபபெட்டாக இருந்ததுன்னா ஸ்மால் A to Z என்ன வேணாலும் வரலாம். அதுக்கு பதிலாக கேபிட்டலாக இருந்ததுன்னா கேபிட்டல் A to Z கொடுப்போம். ரேஞ்ச் இருந்ததுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள கொடுப்போம். ஸ்டார்டிங் சி எண்டிங் 0 to 9குள்ளே எது வேணாலும் வரலாம். தென் த லாஸ்ட் திங், டிஸ்பிளே ஆல் ஃபைல்ஸ் பிகினிங் வித் P அண்ட் ஹேவிங் அட் சம்வேர். அதாவது பியில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், ஹேவிங் அட் சம்வேர்னா இடையிலையோ இல்லை கடைசியாவோ எங்கே வேணாலும் திரும்ப பி வரலாம். பிகினிங்கும் பி இருக்கணும், உள்ளேயும் ஏதாவது ஒரு இடத்துல வரலாம். அப்படி பார்க்கும் பொழுது எல்எஸ் பிகினிங்க்கு பி ஸ்டார், அதுக்கப்புறமும் இடையிலையோ இல்லை எண்ட்லேயோ பி, ஸோ பி ஸ்டார். ஸோ பி ஸ்டார் பி ஸ்டார். இப்போ பாருங்கள் இங்கே பிகினிங் வந்து கண்டிப்பாக பி இருக்குது, இங்கே தேர்ட் லெட்டராக பி வந்திருக்கு, இங்கே 5, இங்கே 5 5. ஸோ இந்த மாதிரி இடையிலையோ எண்டுலையோ எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஃபர்ஸ்ட் செகண்டோ தேர்டோ ஃபோர்த்து ஃபிஃப்த்து, ஸோ அந்த ஃபைலில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். பட் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஷுட் பி பியாக இருக்கணும், அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிகினிங் வித் பி அண்ட் ஹேவிங் அட் சம்வேர், வேறு எந்த இடத்துல வேணாலும் இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னது, ஜஸ்ட் கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஃபைல் நேமை லிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். That's all about your part A exercise.